கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸில் மெயின் பஸ் ரூட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான வீடு பார்க்க போகிறோங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்பு, அது வந்து பஸ் ரூட்டுங்க. வண்டி வசதியெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 35க்கு 40ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து கார்னர் சைட்டுங்க. வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. கார்னர் சைட்டுங்கனால வீட்டோட 2 சைடுமே வந்து எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. வீட்டோட 2 சைடுமே ரோடு இருக்குங்க. இந்த சைடும் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, அந்த சைடும் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங்கான கேட்டு. அது வந்து நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து மெட்டலில் அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 35க்கு 11ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸு, ஃபுல்லாக கிளாஸின டைல் ஒர்க்கு, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்லாம் இருக்குது. இதே பார்க்கிங் ஏரியாவில் ரைட் சைடில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. 3க்கு 6ங்கிற அளவில் ரெடி பண்ணி ஃபுல்லாமே டெயில் ஒர்க்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமுட சைடு வந்துட்டிங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. வீட்டை சுற்றியுமே தாராளமாக நடந்த அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு வந்து கிரானைட் ஃபினிஷிங். டோர் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவில் நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு அந்த சைடும் ஜன்னல் இருக்குது, இந்த சைடும் ஜன்னல் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஜன்னலாக இருக்கனால லைட்டிங்கெல்லாம் லிவிங் ஏரியாக்குள்ளே நல்லாவே கிடைக்குது. ஃப்ளோரிங் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரினா ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸை வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒர்க்ஸுக்குலாம் ஏற்ற மாதிரி சாண்டில் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு மல்டிமீடியா டிவின்ட் அமைஞ்சிருக்கு. லைட் ஒர்க்கோட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு. அந்த சைடு வாலில் நமக்கு ஷோ பீஸெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான பொசிஷனோட ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோர் கம்ப்ளீஷனில். பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கர் இருக்குது. அது போக நீங்கள் தனியாக ஷோ பீஸஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரியான பாக்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. ஆப்போசிட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு தனி பூஜை ரூமே அமைஞ்சிருக்கு. 5க்கு 4ங்கிற அளவில் பிளான் பண்ணி உள்ளே வந்து டிஸ்பிளே யூனிட் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸோட இருக்குது. அடுத்து வந்து நம்ம டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் கம் கிச்சன் போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க்லாம் இருக்குது. கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16ங்கிற அளவில் ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக அமைஞ்சிருக்குங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸஸான டைனிங்கும், லெஃப்ட் சைடில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ஒரு சூப்பரான மாடலர் கிச்சனும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில ஒரு சர்விங் ஸ்பேஸோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு யூ ஷேப்பில் ரெடி பண்ணி கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸஸ்லாம் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் எல்லாம் மாட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக வால் யூனிட்ஸ் இருக்குது. வால் ஃபுல்லாமே கிளாஸான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டரை மேட்ச் பண்ணுற மாதிரியே சிங்கிங் கொடுத்துருக்காங்க. 2 டேப் கனெக்ஷன் இருக்குது, ஆரோக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கிச்சன் கம் டைனிங்கில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜுக்கு ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து மொத்தமாக 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமே நல்லா ஒரு பெரிய பெரிய பெட்ரூமாக 10க்கு 16ங்கிற உள்ள பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோருக்கு அந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. பெரிய பெட்ரூம். இங்கேயும் வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப், இதே வந்து மிரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் நமக்கு ஸ்டடி டேபிள் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வால் ஷெல்ஃப் மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து இந்த மாதிரியான PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 8க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இந்த சைடு கார்னரில் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஷோகேஸ் யூனிட் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. UPS கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரனைட்டு ஃபினிஷிங்கில் ஃப்ளோரிங் ஒர்க்லாம் பண்ணி ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து இந்த சைடு வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக ஃபிக்ஸட் விண்டோஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த ஏரியாவோட சீலிங்லேயும் சரி, மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குற இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட சீலிங்லேயும் சரி கார்னர்ஸ்லாம் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10க்கு 16ங்கிற அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான அழகான ஷோகேஸ் யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. அது போக வென்டிலேஷன் லைட்டிங்க்கு அங்கெல்லாம் நமக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் இருக்குது. இந்த லிவிங் ஸ்பேஸ் வந்து சென்டராக வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி, செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல நான் இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். இது வந்து 10க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்போது பால்கனிக்கு போகிறக்கான டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கனால இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது வந்து ப்ரைவேட் பால்கனி, இந்த பெட்ரூமுக்கு மட்டும்தான்.
இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா கிளாஸான ஃபினிஷிங்கில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இது வந்து நல்லா ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம், 6க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். டெயில் ஒர்க்கிங்கும் செம்மையாக இருக்குது. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டியும் வச்சுருக்கிறாங்க. நான் வந்து அடுத்து ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் பால்கனியை காமிக்கிறேன். இது வந்து ஒரு கவர்டு பால்கனி தாங்க. 8க்கு 10 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறைய எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நான் வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேங்க. 3வது பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த 10 அடி ஸ்பேஸில் வந்து வார்ட்ரோப்ஸ் லாஃப்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு. இந்த பெட்ரூமில் வந்து இந்த சைடு 16 அடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து பெரிய ஒரு லாஃப்ட் போர்டு இருக்குது. இங்கே வந்து வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல்லாம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டாய்லெட் கம் பாத்ரூம். பெட்ரூமில் எல்லாம் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அப்போ அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 6க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெயில் கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டோட காமன் பால்கனி காமிக்கிறேன். அந்த பெட்ரூமில் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு காமன் ஓப்பன் டெரஸு பால்கனி ஸ்பேஸாக நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் பார்த்தீங்கன்னா மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் இருக்குது. நம்ம அப்படியே டெரஸையும் போய் டெரஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க காமிக்கிறேன். மாடிலையும் கம்ப்ளீட்டாக டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் வந்துருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஒரு 5 to 10 minutes டிரைவ் டிஸ்டன்ஸு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம கோவில் படத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் வையம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 95 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள்.